இன்றைக்கி ஒரு தரமான நல்ல டேஸ்டான மைசூர் பாக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு மக்களே. எதுக்கு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து இப்படி சளிச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு சட்டி கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு குறைச்சிக்கிடணும். தீயை குறைச்சிட்டு அந்த சட்டியில் வச்சு 2 நிமிஷத்துக்கு கிண்டி எடுத்துக்கிடலாம். வறுத்து மாவை இந்த மாதிரி வறுத்து மாற்றிக்கலாம். இந்த அளவு வந்திருக்கு. இதே பாத்திரத்தில் எல்லா அளவும் நம்ம அளந்துக்கிடலாம். அதுக்கு 1.5 கப் எடுத்திருக்கேன் ப்ரௌன் சுகர். அதையும் எடுத்து கடையில் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயும் 1.5, நெய் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு போல் நெய் எல்லாம் சேர்த்து ஒரு கடையில் சூடு பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி சைடில் வச்சுக்கலாம். ஏன்னா முடிஞ்சதோட சூடோடு தட்டணும். பக்கத்தில் இந்த எண்ணெய் சூடாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதை காய்ச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு கம்பிப்பை தான் வரட்டும். ஒரு பிசு பிசுன்னு வரும். அந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கிடலாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிடலை. இது நம்ம வீட்டுக்குனால ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்கள் விருப்பம் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது மிதமான தீயில் காய்ச்சி எடுத்துக்கிடலாம். இதை தொட்டு பார்த்தா தெரியும். ஒரு கம்பி பதம் வந்ததோட மாவு சேர்த்துக்கிடலாம். ஸ்டவ் குறைஞ்சிருக்கட்டும். மிதமான சிம்லே இருக்கட்டும். தட்டி கிண்டிக்கிடலாம். ஒரு விஸ்கு வச்சு கிண்டிக்கிட்டால் கட்டி இல்லாமல் நல்லா ஆயிரும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியில் அப்படி தேய்ச்சி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த தண்ணிலாம் அந்த மாவு இழுத்ததோட பக்கத்தில் சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெயும் சிம்லே தான் இருக்கணும். லாஸ்ட்டில் முடியது வரை எண்ணெய் சூடாகவே இருக்கணும். சூடாகிட்டு நீ ஸ்டவ்வை பந்த் பண்ணிடக்கூடாது. இப்படி சூடோடு எடுத்து ஊற்றணும். ஊற்றி கிண்டிடலாம். இப்போ இந்த மாவு இந்த எண்ணெயை குடிச்சிரும். 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டால் போதும். இந்த எண்ணெயை குடித்தோன்னா அடுத்தலையும் ஊற்றிக்கிடலாம். பக்கத்தில் ஒரு ஆள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எண்ணெய் சட்டி மெதுவாக பொறுமையாக தான் செய்யணும். இதை 2 கரண்டி மாவு ஊற்றி கிண்டிக்கிடலாம். வருதா மாவு முறையாக மைசூர் பாக் மாதிரி. இந்த எண்ணெய் குடித்தோடனே இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கேன். பாக்கியெல்லாம் ஊற்றியாச்சு. மாவு வந்ததோடு தட்டில் மாற்றிக்கிடலாம். 5 நிமிஷம் கழிச்சிட்டு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு வச்சாச்சு. 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஆறட்டும் நல்லா. 2 மணி நேரம் கழித்து தட்டி எடுத்து பார்த்தா சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிட்டு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி துண்டு துண்டாக வந்துட்டுருங்க. ப்ரௌன் சுகர் போட்டதுனால இப்படி